ஒரு சில டிஷ்லாம் பார்க்கும்போது, இது நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா? இல்ல ட்ரை பண்ணது இல்லையா? அப்படின்லாம் எனக்கு தோணும். அதே மாதிரியே இப்போ நான் ஒரு ரேண்டமா ஒரு வெஜிடபிள் ஷாப் போயிட்டு நான் வாங்கினது தான் ப்ராக்கலி. அத சும்மா தான் வாங்கினேன். சரி ஓகே இதில வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்னு. ஆனா, அத வச்சு நான் இதுவரைக்கும் சாப்பிடாத டிஷ், இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணாத டிஷ் பண்ணது தான் ப்ராக்கலி கிரேவி. அது ஆக்சுவலா அன்னைக்கு ரொம்ப நல்லாவே வந்துச்சு. இது வந்து நம்ம எல்லா கிரேவியும் பண்ணுற மாரி பேஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சீரகம் போட்டு, அதுக்கப்புறம் பொடியா சாப் பண்ண ஆனியன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா, தனியா பொடி போட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில வந்து நான் பட்டை, கிராம்பு அந்த மாதிரி எந்த பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ் எதுவுமே நான் போடல. அது ஜென்ரலாவே எங்க வீட்ல யாருக்கும் பிடிக்காது. ஸோ, அது மாதிரி ஐட்டம்ஸ் நாங்க ஜென்ரலா சேர்த்துக்க மாட்டோம். பிரியாணி பண்ணாலுமே ரொம்ப கம்மியா தான் போட்டுப்போம் ஒரு வாசனைக்காக. ஸோ இந்த கிரேவில நான் அது எதுவுமே சேர்க்கல. நீங்க வெங்காயத்த வதக்கும்போதே அதோட பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஜென்ரலா எப்போதும் போல ப்ராக்கோலி வந்து நம்ம எப்படி வேக வைப்போமோ, அதே மாதிரி தான் வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில தண்ணி ஊத்தி, இந்த ப்ராக்கோலிய வந்து சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி அதில போட்டு, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்க அத வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத தனியா வடிகட்டி எடுத்து நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற கிரேவில டைரக்ட்டா இத போட்டுருங்க. கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். தக்காளியில இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் அத வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா, நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற ப்ராக்கோலியும் அதில போட்டதுக்கப்புறம், நீங்க வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா கேஷ்யூவ வந்து தண்ணீல வந்து ஊத்தி, அத நல்லா இந்த மாரி ஃபைனா அரைச்சு வச்சுக்கோங்க. இது நீங்க அது கிரேவில ஊத்துனீங்கன்னா, நல்லா ஒரு க்ரீமியான ஃப்ளேவர் இருக்கும். நீங்க கேஷ்யூ அரைச்சு ஊத்துறது தான் இதில வந்து ஒரு ஃப்ளேவரே குடுக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயினான பார்ட்டு. அன்றைக்கி லஞ்சுக்கு இதான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.